அப்பா நீ பார்க்கலாலும் பரவாயில்ல, நம்ம பார்க்கலாம் ப்ரோ. ஓகே ஃபேமே, ஸோ நான் வீடியோ வந்து இதோட என் பண்ணல. ஸோ போகும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோ நான் கேப்சர் பண்ணேன். நான் ஐஃபோனில் முடிஞ்சால் கேப்சர் பண்ணுறேன். நான் அப்படியே வாக்கிங் போகிறோம். ஃபேமே ஒரு ஓகே தெரியலையா இங்கே எதுக்கு வந்தோன்னு. நான் ஒருங்கப்பா படியே விட மாட்டாங்க. ஸோ இங்கே வந்தால் நீங்களே தான் நடுவில் பூந்து போய்க்கணும். அது நான் சொல்லிட்டேன். ஆக்சுவலாக இதெல்லாம் சொல்லலைன்னு சொல்லிட்டு நீங்கள் வீடியோ சொல்லக்கூடாது. அங்கே யாரும் வழி விட மாட்டாங்க. நம்ம தான் பார்த்தீங்கன்னா கிடைக்கிற கேப்பில் போய்க்கணும். ஸோ ரைட் சைடு எல்லாமே ட்ரெஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வா, ஸோ நைட் லைஃப் இதுதான். நம்ம ஊரில் தூங்குற நேரம், இவங்க எல்லாம் சுற்றுற நேரம், அவ்வளோதான் வித்தியாசம். எம்ஜியோட காட்டணும். ஸோ இங்கேருந்து வியூ செம்மையாக கிடைக்கும் அப்படிங்களா? ப்ரோ வைட் ஆங்கிள் போட்டால் தெரியாது ப்ரோ, நீங்க வேணா பாரு. ஓகே கிளியரா வைட் ஆங்கிள் கிளியரா இருக்கு. பெருசா அது ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு நம்ம பார்க்கும்போது. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதனால தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி சதீஷ் ஆங்கிள் வச்சு நம்ம கூட வந்து யாரை வச்சிருக்கேன்னா ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் ப்ளஸ் வீடியோகிராஃபர் தான் வச்சிருக்கேன். ஆமா, கண்டென்ட் எல்லாமே ப்ரோ தான் கையில் வச்சு எடுக்கிறாரு. நான் ஜஸ்ட் வாய்ஸ் ஓவர் தான் கொடுத்துட்டு இருக்கேன். எனக்கு வேலையே கிடையாது. ஜஸ்ட் கையில் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஜஸ்ட் கேமரா மாதிரி காமிச்சிடுறேன். பார்த்தீங்களா கேமரா வந்து ப்ரோ கையில் தான் இருக்கு. ஓகே, ஸோ எது ப்ரோ காமிச்சாலும் ப்ரோவையே சேரும், என்னையே சேராதுங்க சொல்லிவிட்டேன். அப்புறம் வந்து கெட்டவன் நல்லவன் எனக்கு பத்தெல்லாம் தர வேணாம். நான் உங்கள்கிட்ட கேட்க போகிறதும் கிடையாது. நாங்கள் வந்து இப்போ ரோட் கிராஸ் பண்ண போகிறோம். கோயிங் டு கிராஸ் தி ரோட். ஃபர்ஸ்ட் ஹெல்மெட் வச்சு இப்படி காமிச்சிடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க நிற்பாங்க, நிற்க மாட்டாங்க, இடிச்சிருவாங்க. இடிச்சுட்டு தான் நிற்பாங்க. அதுதான் பிரச்சனையே இங்கே. ஆனா நீ பேசுற ப்ரோ, பட் நீ பேசுறத கேட்பாங்களாங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு புரியல. நான் பேசணும்னா ஏன்னா ரீச் ஆகாது. அப்படி இல்ல, நீ பேசுறதுக்கும் நான் காட்டுறதுக்கும் சம்பந்தமே இல்லாம இருக்கு. சதீஷ் ப்ரோவின் லைவ் வீடியோ காட்சிகள் தான் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஃபேமே இவ்வளோ நாள் நான் ரீல்ஸ்ல தான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்குறேன். ரொம்ப நேரமாக நடந்துகிட்டு இருக்கோம். ஓகே, ஆமாம் நான் வந்து இன்னும் கேபிள் வாங்கலை. ஃபேமிலி லக்ஸஸ் பாருங்க, பயங்கரமாக இருக்கு. ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா டிராஃபிக் தாங்க. இங்கே பாருங்க, ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே காஸ்ட்லி கார் தான் இங்கே. அதான் பார்த்தேன். வாவ், இதோட கண்ணே அடிமை தாங்க. செம்மையா இருக்கு பார்க்க. வா, இந்த கார் எனக்கு வாங்கி கொடுத்துருக்கு. எவ்வளோ ஏன் ப்ரோ ஒரு சூப்பர் பைக்கே என்னால் வாங்க முடியல. காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இது எங்கே நான் வந்து BMW நம்ம வரது வேற மாதிரி வரமா என்ன ப்ரோ? அதான் தெரியல. வர கார் எல்லாமே பயங்கரமா இருக்கு. அதுவும் BMW என்னோட ஃபேவரட்டாவே வருது. தலைவன் பாருங்க மாசா ஓட்டிட்டு போறாங்க. எனக்கு ஒரு M5 மட்டும் வாங்கி கொடுத்துருக்கு. ஏய் உள்ள பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. எல்லாமே பார்க்க முடியும் போல. வா ப்ரோ அப்படியே ரைட்டு. பேக் கடை பாருங்க. அடுத்து வா NS பாருங்க. நம்ம NS மாட்டிக்கினாரு ஒருத்தர். ஃபேமே பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரும் இங்கே வந்து மெயினாக அதாவது நீங்கள் யாரும் பண்ண மாட்டீங்க. நம்ம ஆளுங்க யாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. ஸோ பார்த்தீங்களா, ஸோ லைவாக காமிச்சிருப்பேன். ஸோ அதுதான் பிரச்சனையே. நல்லா இருக்கு. ஹெல்மெட் வேறங்க கையில். கேபிள் ஆமாங்க, கேபிள் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். வந்தாங்கன்னா மொபைல் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும், மொபைலோட ஐட்டம்ஸ்னா இங்கே வந்து. ஸோ கடை நேம் வந்து இதுதான் பார்த்துக்கோங்க. கடையெல்லாம் ப்ரொமோஷன் பண்ணுவோம்னா கடையோட ஸ்ட்ரீட் மட்டும் ப்ரொமோஷன். ஸோ நம்ம குவாலிட்டிலாம் எப்படி இருக்குன்னு தெரியல. உள்ளே போயிட்டு பார்ப்போம். ஜஸ்ட் ஒரு கேபிள் தான் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். பெருசாக எதுவும் பண்ண போகிறது கிடையாது. பார்த்து கடை ஃபுல்லாக பார்க்கணும் ஸ்ட்ரைட்டாக. அந்த கடையில் தான் ஃபேமே. ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா பப் இருக்குங்க. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே பயங்கரமாக வந்துகிட்டு இருக்காங்க. பார்த்தாலே தெரியும். நைட்டில் வாக்கிங் போகிறது நல்லா இருக்கு. ப்ரோ ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறாரு. நமக்கு தான் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த சார்ஜிங் கேபிள் வாங்கிட்டோங்க. ஸோ உங்களுக்காண்டி
இது எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. ப்ரோ எவ்வளோ ப்ரோ சொன்னாரு தலைவர்? 300 சொன்னாரு. நாங்கள் ஃபைனலாக எவ்வளோ தெரியுமா பேரம் பேசி பையா கிட்ட வாங்கணும். ப்ரோ எவ்வளோ ப்ரோ? 100 ருபீஸ்க்கு பார்த்தீங்கன்னா வாங்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் கர்நாடகா வந்து பேரம் பேசி 100 ருபீஸ்க்கு ஒரு கேபிள் வாங்கியிருக்கோம். பையா அவர் தமிழ்ல அழகா பேசினார். தமிழ்ல அவர் டீசெண்டா பேசினார். தமிழ் தான் பேசினாரு. சே ஆனா எடுக்கலங்க, அது உள்ள கொஞ்சம் பின்னாடி பார்ப்போம். ஆக்சுவலா எனக்கு காரை பத்தி பெரிய நாலேஜ் இல்ல. வாவ், என்ன மாடல்? டிவிஆர் தியேட்டர். ஸோ இங்க பாருங்க, இங்க லெஃப்ட்ல இருக்கு. சவுண்ட் பயங்கரமா இருக்கு. OnePlus ஷோரூம். ஃப்ரீயா காஃபி குடிக்கலாம்னு சொல்லுவாங்களே. ஆக்சுவலா இப்ப இந்த OnePlus ஷோரூம் வந்தா ஃப்ரீயா காஃபி குடிக்கலாம். ஓ, இங்க குடிக்கலாம். பட் போன் வாங்கணுமே. வாங்கணுமே. ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க, ஐபோனே வாங்கிட்டோம். இது என்ன பெரிய மேட்டரா? அதுவும் கரெக்ட் தான். ஓ செம்மையா இருக்குப்பா காரு. எலக்ட்ரிக் ஒயிட் கலர் சூப்பரா இருக்குல்ல. நிறைய கார்ஸ் இருக்கு. கண்டென்ட் பெருசா போக போகுதுங்க, அது மட்டும் கன்ஃபார்மு. என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. சீரியல் தான். ஓகே, நெக்ஸ்ட் மந்த் அது குவாலிஸ். எங்க போறாங்க எங்க வராங்க, யாரையா கூப்பிட்டு கேட்கலான்னு பார்த்தாலும் லாங்குவேஜ் இஷ்யூவா இருக்கு. அது ஒரு பிரச்சனை. தலைவன் நம்ம கேங்கா இருக்கான் போல. இதே என்ன இல்ல நம்ம அதான் நம்ம என்ன எடுத்து வந்தாலும் இந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா ஓட்டிட்டு இருந்திருப்போம். தப்பிச்சாச்சு. நல்ல வேலை, சும்மா இருந்திருக்காது. இடிச்சுட்டு வண்டியை எங்கேயோ போட்டுட்டு போயிருக்கிற மாதிரி இருந்திருக்கும். நல்ல வேலை பாத்தீங்கன்னா தப்பிச்சிட்டோம். இவங்க கல்ச்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எது நிறைய விஷயங்கள் இருக்கு, அதுல நான் எதை சொல்றது. நிறைய சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, ஷூ பூட்டு எல்லாம் எவ்வளவு ப்ரோ வரும்? 3000 4000. அது நமக்கு தான் தெரியும். எனக்கு ஆக்சுவலா ஹேர் ஸ்டைல் அவர் மாதிரி வச்சிருக்கணும் ப்ரோ. நான் கரெக்டா எடுப்பேன். ப்ரோ பயங்கரமா எடுப்பாரு. அதனாலதான் ப்ரோ கிட்ட இருந்து போனை நான் வாங்கிட்டேன். உங்களுக்கு எதுவும் காட்டக்கூடாதுன்னு சொல்றாரு. கேளுங்க. இவங்களாம் வந்து பொண்ணுங்களுக்கு மட்டும்தான். அப்புறம் அங்க பாருங்க, இன்னைக்கு 2 வண்டிக்கு சண்டை. அத ஊரே வேடிக்கை பார்க்கலாம். போதையில போறாங்க. நான் என்னத்த சொல்ல, அதுதான் பிரச்சனையே. அந்த எண்டு வரைக்கும் தான் உனக்கு. எண்டுக்கு அப்புறம் நான் தான் எடுக்க போறேன் ப்ரோ. எல்லாம் அநியாயம் ப்ரோ. ப்ரோ வந்து விளாக் பண்ண போறாரு. நீ எடுக்கிறது சரியில்லை ப்ரோ. அதெல்லாம் பக்காவா இருக்கும் ப்ரோ, தரமா இருக்கும். கைஸ், ஜஸ்ட் ஃபார் கண்டென்ட், டேக் இட். ஜாலியா எடுத்துக்கோங்க, சரியா? ஜாலியா பாத்துக்கோங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். நான் இவ்வளவு நாள் இந்த மாதிரி எஃபர்ட் போட்டு எடுத்தது கிடையாது. நீங்க எடுக்கிறேன்னா பெங்களூர் லைஃப் எப்படி இருக்குங்கிறத நீங்க பாக்கணும் அப்படிங்கறதுக்காக தான், வேற யாருக்காகவும் கிடையாது. புரிஞ்சுக்கிட்டா சரிதான். நம்மள மாதிரி யூடியூபர்ஸ் அதுக்காக கோப்ரோ வச்சு எடுத்துட்டு இருக்காப்ல. நம்ம ஐபோன் வச்சு கேப்சர் பண்றோம். ஏன்னா கோப்ரோல வந்து தலைவன் 100 ரூபாய் கேபிள் சார்ஜ் ஏறிட்டு இருக்கான். அது சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜ் பையா. சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜ் பையா. 100 ருபீஸ். இன்னும் சீப்பா இருக்கா பையா? இதுதான் பையா சீப்பு. தலைவன் அல்டிமெண்டாப்ல. ஐயோ ஐயோ. ஸ்டார்பக்ஸா? ஸ்டார்பக்ஸ். அதுக்குள்ள நமக்கு போறதுக்கு அமௌண்ட் இருக்காது, அது பிரச்சனை. என்னது? ஓ, காஃபி. ஆமா, ரேட் அதிகம்ல 150க்கு. இங்க நேம்லாம் போட்டு தருவாங்க. நான் கொடுத்து வைக்கல, அவ்வளவுதான். ப்ரோ குடிச்சிருப்பாரு, நமக்கு தான் இருக்காது. ப்ரோ 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 போய் சொல்லாத ப்ரோ. நீ கரெக்டா எடுக்கற. நீ இப்பதான் கரெக்டா பாயிண்ட்க்கு வந்திருக்க. எல்லாமே இந்த ரோட் ஃபுல்லுமே பயங்கரமா இருக்கு. மழை வந்திருக்கு ப்ரோ இந்த சைடு. பாருங்கடா, நம்ம தரை ஈரமா இருக்கு. ஆனா ப்ரே பண்ணிக்கிட்டே இருந்தேன் மழை வரக்கூடாதுன்னு. வந்ததுல இருந்தே ப்ரே பண்ணிட்டு தான் இருக்கேன். எங்க இருந்து போவீங்க எல்லாம் திடீர்னு? அங்க பாருங்க, GLS 350S போகுது. ப்ரோ என்ன ஸ்பாட் ப்ரோ? RCBயோட பெஸ்டோ பார் இதெல்லாம் இருக்கு. ஆக்சுவலா இங்க வந்து மோஸ்ட்லி அதிக ரிச் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேல வந்து போறவங்க எல்லாருமே பயங்கரமான காஸ்டியூம்ல போறாங்க. அந்த காஸ்டியூம் பார்த்தாலே எப்படியும் ஒரு
அதெல்லாம் ரேட் எவ்வளோலாம் நமக்கு தெரியல, பட் எல்லாமே பயங்கரமா போட்டு நமக்கு ரேட் தெரிஞ்சு அதுவும் கரெக்ட் தான், பட் தெரிஞ்சா நல்லா இருக்கும். எவ்வளவுக்கு தான் வாங்கி போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். அவங்க போட்டிருக்கிறதா நமக்கு தான் ராயலா தெரியுது. ஓகே, பெங்களூர்ல ரேட் ரொம்ப சீப்பா கிடைக்கும், ரொம்ப சீப்பா கிடைக்கும் ப்ரோ சொன்னாரு. பொண்ணுங்களுக்கு மட்டும் ரொம்ப 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 சீப். வேணா அடுத்த விளாக்ல வந்து ட்ரெஸ் விளாக், அதாவது அடுத்த டைம் ஊருக்கு வந்தோம்னா, அதாவது பெங்களூர் வந்தோம்னா வேணா போயிட்டு ஏதாவது ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி வந்து விளாக் எடுப்போம். நல்லா இருக்கு, பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு. இது ஒண்ணு. டைம் என்ன ப்ரோ? 11:30. ஸோ டைம் பாருங்களேன், டைம் காமிக்கிறேன். சொன்ன மாதிரி கரெக்டா நான் வந்து பார்க்க கூட இல்ல, இப்பதான் பாக்குறேன். 11:30 கரெக்டா 11:30 எப்படின்னு தெரியல. இதெல்லாம் நடக்குது, பட் பிங்க் மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம பைக் கிட்ட பாத்தீங்கன்னா வந்துட்டோம். விஷா பாத்தீங்களா, அங்கதான் நிக்கிறோம். அப்படியே அந்த சைட் பாத்தீங்கன்னா பெரிய ஹோட்டல். இங்க பாருங்க தலைவன் ஹயபூசா எடுத்துக்கிட்டு. வாவ், இன்னும் சவுண்டா பாருங்க. சார் நம்மளாம் வந்து பான்விக் சில்வர் ஸ்பூன்லாம் இல்லை, ஏதோ என்னோட சொந்த மணியில என்னால் முடிஞ்சதான் என்னால் வாங்க முடிஞ்சிச்சு. என் கண்ணுக்குட்டி பாருங்க, சூப்பர் பைக் தான். ஓய்யோ தலைவன் தெரியுதானா, எங்கேயோ போயிட்டான். ஆனால் சவுண்டு மட்டும் கேட்குது. பல நாள் ஆசைங்க சூப்பர் பைக்லாம் ஓனா வாங்கணும்னு. இங்கிருந்து எல்லாம் எட்டி பார்த்துட்டு இருக்காங்க, எல்லாமே பார்க்குறாங்க. கிளம்ப போறோம். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே கோப்ரோவில் நான் vlog எடுத்து இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஐஃபோன் வந்து நான் இதோட வைக்க போறேன் உள்ள. ஓகேவா? என்ன எடுத்தாங்க, நிறைய எடுத்தோம், அது எல்லாமே உங்களுக்கு கண்டென்ட் வந்துடும். முடிஞ்சதை சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? எஸ்டி. ஸோ அந்த வண்டி தான் ஃபர்ஸ்ட் வாங்கலாம் பார்த்தேன். பிவி ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கு பாத்தீங்களா, நல்லா இருக்குங்க. ஸோ நைட் லைஃப் வந்து பெங்களூர்ல நல்லாவே இருக்கு. 1 o'clock வரைக்குமா ப்ரோ? 1 o'clock வரைக்கும் தான். அதுக்கப்புறம் எல்லாம் கிளம்பிடணுமா இல்ல சுத்தலாம்? போலீஸ் துரத்திட்டுவாங்க. ஸோ எங்கேயுமே நிக்க கூடாது, இருக்கக்கூடாது. ஸோ பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஸோ க்ரௌட் இருக்கக்கூடாது, அவ்வளோதான் மேட்ரு. ஸோ அந்த ஸ்கூட்டி எடுக்கிறாரு, அவர் எடுத்துட்டாருன்னா அப்படியே நம்மளும் கிளம்ப வேண்டியதான். அவ்வளோதாங்க. நான் நாளைக்கு மார்னிங்கே ஒரு ரைடு இருக்கு. ஸோ முடிச்சுட்டு நம்ம ஊருக்கும் வேற கிளம்பணும். இங்கே இருக்க முடியாது. இப்போ இருக்கணும்னு சொன்னாலும் இருந்துருவேன். பட் பார்த்தீங்கன்னா நமக்கு கம்ஃபர்ட் ஜோனுங்கிறது ஒன்று இருக்கு. ஸோ அது கிடைக்கணும். அது கிடைச்சாதான் நம்ம ஒரு இடத்துல இருக்க முடியும், ஆக்குபை பண்ண முடியும். அது வந்து கஷ்டம். ஏன்னா இப்போதைக்கு நம்ம சர்வே பண்ண முடியாது. ஏன்னா ஊர்ல இருந்து அந்த ஒரு ஃபீல் வந்துருச்சு. அப்பப்போ பெங்களூர் வந்துட்டு போனோம்னா கண்டிப்பா இங்க வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. முன்னாடி பாத்தீங்களா ஆடி கர்நாடகா, நிறைய காஸ்ட்லி காசு இருக்குங்க. அங்க பாருங்க, முன்னாடி பாருங்க டிஃபெண்டர் கிளம்பிடுச்சு பாருங்க, தெரியுதா? வெறும் 40 லட்சம் 50 லட்சம் 1 கோடி 1.5 கோடியில இருக்கு. டாக பாருங்க உள்ள கூட்டிட்டு போறாங்க ப்ரோ. அந்த ஹோட்டலுக்குள்ள டாக் கூட்டிட்டு போறாங்க ப்ரோ உள்ள. தலைவன் எடுத்துட்டு இருக்கான் பாருங்க, எவ்வளவு பெருசு, செம்ம லென்த்துங்க. ஆக்சுவலா இங்க சூப்பர் கார்ஸ்லாம் நிறைய பார்க்கலாம். இங்க பாருங்க ப்ரோ, ஏதோ ப்ரோ BMW அந்த இது பின்னாடி அது என்ன சார்? பென்ஸ் ப்ரோ, டிஎல் ப்ரோ, டெல்லி வண்டி அது. டெல்லி வண்டி எங்க எப்படி எடுத்து வந்திருப்பான்? ஓடிட்டே வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா, மோஸ்ட்லி கார் பைக் கூட நான் அதிகம் பார்க்கல. சூப்பர் பைக்ஸ் கார்ல வர மோஸ்ட்லி வந்தீங்கன்னா இங்க ஹயபுசா ஒண்ணுதான் பார்த்தோம். அதுக்கப்புறம் பெருசா இதை பார்க்கல. திரும்புற பக்கம்லாம் காஸ்ட்லி காருங்க. என்னதான் சம்பாதிப்பாங்களோ தெரியல. பாருங்க அங்க ஒரு ஆடி. சொல்லிக்கிட்டே இருக்கலாம், சொல்லிக்கிட்டே போகலாம். vlog எடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. பட் எல்லாமே எடுத்தனா உங்களால vlog-ம் பார்க்க மாட்டீங்க. அப்படினா கார் vlog மட்டுமே நீ ஆமா செப்பரேட்டா போடலாம், நிறைய vlogs போடலாம். ஏன்னா இங்க அவ்வளவு விஷயங்கள் இருக்கு பெங்களூர்ல. கண்டினியூவா கார் vlog போடணும் அப்படின்னா உனக்கு நிறைய சூப்பர் கார்ஸ் எடுக்கலாம். கண்டிப்பா ஃபேமஸ். ப்ரோ வந்து எங்க வெளியே போறாங்கறாரு, இருப்பாரா என்னன்னு தெரியல. இருந்தாருன்னா கண்டிப்பா வந்துட்டு ப்ரோவை கூட்டிட்டே வந்து பாத்தீங்கன்னா vlog எடுக்க வச்சிருவோம். ஸோ ப்ரோவே பார்த்தீங்கன்னா கண்டென்ட் எடுப்பாரு. ப்ரோ நீ கண்டினியூவா நீ பெங்களூர்ல இருக்கன்னு சொல்லு, கார் vlog-ஆ போடு. ஓகே, உனக்கு கான்டாக்ட் கொடுத்து தரேன். பாப்போங்க. அதுக்கு வீட்டில் விடணும், அதுக்கு முன்னாடி நான் ப்ரிப்பேர் ஆகணும். நிறைய விஷயங்கள் இருக்கு, சும்மா கிடையாது. நம்ம ஃபேமிலிக்கு காட்டலாம், உங்களுக்கு காட்டலாம். அதுதான் சொல்றாரு ப்ரோ தெளிவா. உங்களுக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாங்கிறத சொல்றாரு. என்ன பண்றான் போட்டு முன்னாடி பின்னாடி எல்லாம் ராமத்தை போட்டு வச்சிருக்காங்க. பண்பாடு பயங்கரமா இருக்கு. டிஃபெண்டருக்கே ராமமா, சூப்பரியா, இப்படிதான் இருக்கணும். ஓகே ஃபேமஸ், நாங்கள் அப்படியே கிளம்ப போகிறோம். பை பாய். இங்கே பாருங்க பென்ஸு. 1 செகண்ட் 2 பார்த்தீங்களா? ஒன்லி காஸ்ட்லி கார், நோ லோக்கல் கார். நம்ம ஊரில் மட்டும்தான் லோக்கல் கார், நீங்கெல்லாம் ஒன்லி காஸ்ட்லி கார். எப்படா சம்பாதிக்கிறீங்க? டேய் தயவு செஞ்சு சொல்லுங்கடா, கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா. எப்படி சம்பாதிக்கீங்க? ஒரு ட்ரிக்கு சொல்லுங்கடா. மாசம் எனக்கு 20,000 25,000 சம்பாதிச்சா கூட போதும்டா. அந்த அளவுக்கு சீப்பா கேட்கறேன்னு யோசிக்காதீங்கடா. அது கூட இல்லாம தவிக்கிறேன்டா வாழ்க்கையில. எப்படா சம்பாதிக்கிறீங்க? என்னால முடியல. இங்க பாருங்க, எல்லாம் பொண்ணுங்களை கூப்பிட்டு பாருங்க. அந்த எக்ஸிவ் ஃபுல்லா பொண்ணுங்க தான் பின்னாடி. இந்த ஆட்டோக்குள்ள ஃபுல்லா அப்படிதான் போகுது. ஏன்னா அடுத்த பென்ஸ். ஹீரோ Hey man, see here, I am taking you. நம்ம ஏரியா இங்க ஸ்கோடாலே இந்த மாதிரி போயிருக்கலாம். சே அதான் ஆதி இருந்தானா ஸ்கோடால போயிருக்காரு. நான் எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சே மிஸ்ஸிங் ஆதி.
ஆதி ப்ரோ ஆதி ப்ரோ மிஸ் பண்றோம். ஸ்கோடால போயிருக்கலாம், நம்ம இல்ல. ஸ்கோடால மிஸ் பண்றோம், ஜிடி மிஸ் பண்றோம். ஆமா, எல்லாமே அவர்கிட்ட இருக்க சவுண்ட் விஷயங்கள் எல்லாமே மிஸ் பண்றோம். லோக்கல் கை டேய் பலே டேய் 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 அலும்பு பண்றாங்க இங்க. மோஸ்ட்லி கேரளா அதிகங்க. ஐயோ vlog பெருசா போகுதுங்க. ஓகே டாடா பாய். நான் கேமரால கோப்ரோல வந்து சந்திக்கிறேன். அண்ட் ஃபேம் ஃபைனலி பார்த்தீங்கன்னா we are leaving this place. ஸோ wonderful place ப்ரோ. ஹெல்மெட் போட்டுக்கோங்க. அண்ட் செம்ம டிராஃபிக்கு. ஸோ நைட் டைமில் எங்கே போகிறாங்க, எதுக்கு வராங்க, எங்கே பண்ணுறாங்க என்ன ஒன்றும் புரியல. எல்லாம் எதுக்கு போகிறாங்கன்னு தெரியல. எங்கடா போகிறீங்க எல்லாரும் ப்ரோ? எங்கே தான் ப்ரோ போகிறாங்க? எனக்கு ஓகே ஓகே நோ ப்ராப்ளம். கமான் கைஸ் லெட்ஸ் கோ. இதெல்லாம் நம்ம லைஃப்க்கு செட் ஆகாதுங்க. ஏய் பணக்கார கைஸ் ஜாலி பண்ணுங்கப்பா, எல்லாம் கொஞ்ச நாள் தான். ஆனால் ப்ரோ ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன் ப்ரோ. இங்கே வந்தனா ஆனால் ஈஸியாக நான் இங்கிலீஷ் கற்றுப்பேன் ப்ரோ. பேசுகிறதுக்கு தானாக வருது ப்ரோ பேசுகிற. நம்ம ஊரில் தான் ஏமாற்றி விட்டாங்க வச்சு. கிளைமேட்டு செம்ம வேற மாதிரி. ஐயோ ப்ரோ நாளைக்கு காலையில் எப்படி ப்ரோ? சாமி சொன்னல இங்கே பாருங்க, சாமி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இங்கே டிஃப்ரெண்ட்டாக நல்லா அலங்காரம் பண்ணுறாங்க. பட் லைட்லாம் கிடையாது இங்கே. நம்ம ஊர்லாம் லைட்லாம் வச்சு பண்ணுவாங்க, பட் இங்கே லைட்லாம் இல்லை. லெஃப்டா? ஃபேமே க்ளோஸ் டைமா என்னன்னு தெரில. ஏன் ப்ரோ? ஓ நைட் 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 லைஃப் இதான். வேற மாதிரி ஃபேமே எல்லாம் வராங்க. எல்லாம் மொத்தமாக கிளம்புறாங்க. எங்கே மொத்தமாக வராங்க எங்கே மொத்தமாக போகிறாங்கன்னு தான் தெரியல. கிளம்புறாங்க. ப்ரமோஷன் பண்ணுறது இங்கே தான் ப்ரோ. ஓ ப்ரோ வந்து ப்ரமோஷன்லாம் பண்ணுறாரு. இஃப் யூ நீட் கான்டாக்ட் ஹிம். வீடியோஸ் மட்டும் எடுப்பாரு. எல்லாமே கிடையாது. என்னடா ட்விஸ்ட் காமிக்கிறீங்க? ஓ சப்ஸ்கிரைப் பை பை. ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ್ ಲೈವ್ ರೆಕಾರ್ಡಿಂಗ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀರಾ ಇವಾಗ? ಯಾ ಕಾನ್ ಗೋ ದಿಸ್ ಸೈಡ್ ವಿ ಕಾನ್ ಗೋ ದ. Yeah, you can go, but full traffic. Traffic? Full traffic. Holy shit. Upload ಮಾಡ್ತೀಯಾ ಇವೆಲ್ಲ? Next week. Yeah. Okay. Check it in channel. Okay. Bye bye. அடிக்கனா அடிச்சிடலாம். ஏய் எங்க இருந்துடா வரீங்க? அதான் தெரில. இங்கே என்ன ப்ரோ எந்த ஏரியாவில் இருக்கும்? கோரமங்கலாவோட ஹைவே. ஆமாம். இங்கே எதுவும் ஸ்பெஷலான விஷயம் இருக்கா ப்ரோ? டெஃபினட்டாக இருக்கு. ஆனால் அந்த விஷயத்தை இதெல்லாம் சொல்ல முடியாதுல்ல? சொல்லலாமே. சொல்லலாம். என்ன விஷயம் ப்ரோ? அதான் ரெட் லைட் ஏரியா. ஓ ரெட் லைட் ஏரியா. ஆமாம். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே டீட்டெயிலாக என்கிட்ட கேட்காதீங்க. ஸ்ட்ரைட்டாக ப்ரோ? சரி. பரவாயில்ல ப்ரோ. மேப் போடாமலே கூகுள் மேப்பாக மாறிட்டாரு. இல்லை ஜீப் பாருங்க. வா பழைய ஜீப்பு. இதுலேயும் பொண்ணாடா. திரும்புகிற பக்கம்லாம் பொண்ணை வச்சுக்கிட்டு போனா எப்படி ப்ரோ நான் காமிக்கிறது? ஓகே. அப்பா கண்ணாடி க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் தாங்க நல்லா இருக்கு. ஆனால் பயங்கர காற்றுங்க. ஏன் இவ்வளோ காற்று அடிக்குது? ஏதாவது சில்லுன்னு இருக்குன்னு எனக்கு தெரியல. புகை மூட்டமாக இருக்கு.
ஸ்பீட் பிரேக்கர் டேய் எங்க ப்ரோ பார்த்துட்டு வர ப்ரோ சந்து குந்துக்குள்ள வந்தா ஸ்பீட் பிரேக்கர் இருக்கான்னு நினைச்சு வந்தேன் ப்ரோ. குத்தம் தான் ப்ரோ, என்னதான் தப்பு சொல்லணும். சந்து பொந்துல வந்தா இருக்காங்க எங்க? ரைட்ல. ஐயோ ப்ரோ ஐயோ ஃபேமே கொத்து விட பார்க்குறாரு ஃபேமே. லெஃப்ட் தானே? ஸோ ப்ரோ வந்து நமக்கு எந்த கண்டென்ட்டுமே மிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக ஒரே குறிக்கோளோட எல்லாத்தையுமே காமிக்கிறாரு. டீ இருக்குமா? பைக்கை இங்கே பார்க் பண்ணிட்டு போவோம். அப்பா ஃபேன் ஓடுற சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா? அப்பா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ vlog பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன் இந்த vlog. இதுக்கு முன்னாடி எடுத்ததே கிடையாது இந்த மாதிரிலாம். ஸோ ஃபஸ்ட் டைமு. ஸோ ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நல்லாயிருக்கும் தான் நினைக்கிறேன். ப்ரோ எனக்கு முன்னாடி வந்திருக்காரு, என்ன பண்ணுறாருன்னு தெரில. என்ன பார்க்குறீங்க? ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பேசிகிட்டு இருக்கறனால மியூசிக் எதுவும் கேட்காதுன்னு நினைக்கிறேன். வீடியோவை மட்டும் பாருங்கள். கால் வலிக்குது ப்ரோ, உட்காருவோம் ப்ரோ. ஸோ இந்த vlog நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ரூம் பார்த்தீங்கன்னா ரீச் ஆகிட்டோம். காலையில் நான் வந்ததை விட இப்போ யாருமே வெளியே இல்லை. அதிசயமாக இருக்குது. நம்மளே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெளியே பார்த்தாங்கன்னா எல்லாம் ஆச்சரியமாக பார்ப்பாங்க. ஏன்னா ஜூஸு ஐயோ ஜூஸு ஃபேமே நம்ம ஊரில் மொஜிட்டோ 40 ரூபா 50 ரூபாய்க்கு குடிக்கிறது இங்கே 90 ருபீஸ் சொல்கிறான். மனசாட்சியே இல்லாமல் பேசாமல் நான் ஒரு கடையை போட்டுடலான்னு இருக்கேன். தமிழ் ஃபேமிலி யாரும் இருந்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா வேணா நான் இங்கே வந்து கடையை போட்டுறேன். 40 ருபீஸில் நான் கொடுக்குறேன் மொஜிட்டோ. சொல்லுங்கள் பண்ணிடலாம் சிறப்பாக. கொடுக்குற வாடகைக்கு நீயே 90 மாற்றிடுவேன் சொல்கிற மாதிரி வாடகை அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஒரு கிளாஸ் கப்பு மொஜிட்டோவுக்கு 90 ருபீஸ்ங்கிறது ஓவர். ஓகே ஆமாம் பெருசாக இருக்கும். ஓகேங்க இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். டாடா பேட்டே லவ் யூ ஃபேமிலி. எங்களோட சேஃபாக போங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் லைஃப்பில் மறக்காமல் பெங்களூர் வந்து என்ஜாய் பண்ணிட்டு போங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். பை பை ஃபேமே.